இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த தபசு நாட்களில் கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவனுடைய பாடுகள், சிலுவை தியானம், அவருடைய சிலுவையில் அவர் சொல்லிய 7 வார்த்தைகள் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அவர் பட்ட காயங்களை குறித்து நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் காயங்களிலிருந்து வருகிற இரத்தத்தினாலே நமக்கு அவர் மீட்பையும் நம்முடைய பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தந்தார் என்று அறிகிறோம். இன்னும் அநேக காயங்களினால் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அறிந்தால் மட்டுமே அதை நாம் அனுபவிக்க முடியும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு சிலுவையில் நமக்காக பெற்றுத்தந்த அந்த சமாதானத்தை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்துள்ளார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அந்த காயத்திலிருந்து வரும் இரத்தத்தினாலே நமக்கு மீட்பையும் அவர் சமாதானத்தையும் பெற்றுத்தந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த நாளிலும் அவர் பட்ட காயங்கள் என்ன, எதற்காக அவர் காயங்கள் பட்டார், அந்த காயத்தினால் நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது சரீர பிரகாரமான காயங்களை மாத்திரமே நாம் பார்ப்போம். காயங்கள் என்று சொல்லும் பொழுது இயேசுக்கு 5 பெருங்காயங்களை நாம் அறிவோம். கைகளில் 2 கைகளிலும் ஆணிகள் கடாவப்பட்டு 2 காயங்கள், 2 கால்களில் உள்ள காயங்கள், விலாவில் உள்ள காயங்கள் என்று நாம் அறிவோம். 50 காயங்களை அவர் ஏற்றவர் என்று. ஆனால் அவர் சரீரம் முழுவதும் காயப்பட்டிருந்தது என்று நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. முதலாவதாக நம்ம ஆத்தும காயம், அவருடைய ஆத்துமாவில் அடைந்த வியாகுலம், அதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை அவர் அள்ளி தந்திருக்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார், அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறது அவருடைய இரத்த வேர்வை. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்க போயிருக்கும் பொழுது தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் சீஷரிடத்தில் சொல்கிறார், என்னுடைய பேதுருவை, யாக்கோபையும் யோவானையும் தம்மோடை கூட்டிக் கொண்டு போய் மிகவும் திகிலடையவும் அவர் வியாகுலப்படவும் செய்தார் என்று. முதலாவதாக அவர் திகிலடைந்தார். கெத்செமனே தோட்டத்தில் போயிருக்கும் பொழுது தான் என்ன விதமாய் பாடுபட போகிறோம் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினால், என்ன நிந்தைகள், என்ன அவமானங்கள், என்ன பாடுகள் பட போகிறோம் என்பதை அறிந்திருந்தபடியால் அவர் மிகுந்த வியாகுலத்தோடும் திகில் அடைந்தவராய் அந்த இடத்திலே ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். திகில் என்று சொல்லும் பொழுது மிகுந்த பயத்தோடு அந்த ஜெபத்தை பண்ணினார் என்று பார்க்கிறோம். நாமும் பல நேரங்களில் ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு சம்பவங்களையோ ஒரு நஷ்டங்களையோ நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் திகில் அடைகிறதை நாம் காண முடிகிறது. நம்ம பெரிய பயத்திலே நாம் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவும் இந்த பாதையின் வழியே கடந்து வந்தது நிமித்தம் அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லாவித பாடுகள், திகில், துக்கம், வியாகுலம், கண்ணீர், எல்லா பாடுகளையும் அவர் கடந்து வந்ததினால் நாம் அடையும் திகில்களில் இருந்து அவர் நம்மை விடுதலையாக்க முடிகிறது. அடுத்து பார்க்கும் பொழுது அவருடைய வியாகுலம், இயேசு வியாகுலப்பட்டார். என்னுடைய மனம் திகிலும் மிகுந்த வியாகுலப்படவும் தொடங்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வியாகுலம் என்பது ஒரு கலக்கம், அதுவும் ஒரு பயம். அந்த பயத்தோடு கூடிய கலக்கம் அவருக்கு காணப்பட்டது. ஏன் அந்த பாடுகளை எல்லாம் நாம் அனுபவிக்க முடியுமோ என்று அல்ல, அவரும் அவருடைய சரீர பிரகாரமாக ஒரு மனிதனை போல காணப்பட்டதினால் அவருக்கும் நிந்தை, அவமானங்கள் எல்லாம் அவருடைய இருதயத்தை நொறுக்கச் செய்யும், வலிக்கும். அவருடைய சரீர பிரகாரமான பாடுகள் அவர்களை வேதனைப்படுத்தும் என்றதினால் அவர் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அடுத்தது அவர் துக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம்.
பார்க்கிறோம். ஒரு துக்கப்படும் பொழுது அவருடைய நம்முடைய சரீரத்தில் உள்ள பலம் எல்லாம் குன்றி போகும். மிகவும் தளர்ந்தவர்களாய் நாம் காணப்படுவோம். அவர் வியாகுலப்பட்டு துக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். அவ்வளவு துக்கத்தையும் அவர் அனுபவித்தார். இப்படி துக்கங்களையும் அவர் வியாகுலங்களையும் அவர் திகிலைகளையும் அனுபவித்தது நிமித்தம் அவருடைய ஆத்துமா மிகவும் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டு மன அழுத்தத்தின் இருந்ததின் காரணமாக அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வியர்வை துளிகளில் இருந்து இரத்தம் வெளிவந்ததாக நாம் பார்க்கிறோம். இது விஞ்ஞான ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது அதிக மன அழுத்தம் காணப்படும் பொழுது அந்த அந்த வேர்வை நாளங்களில் உள்ள அந்த வேர்வை துவாரங்களில் உள்ள இரத்த நாளங்கள் வெடிக்கும் பொழுது அதில் உள்ள இரத்தம் கசிந்து அந்த இரத்த வேர்வையாக வெளிவரும் என்று கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு அவர் மன வேதனைப்பட்டார், அந்த ஆத்துமாவிலே துக்கப்பட்டார். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லும் பொழுது அவர் ஆத்தும வருத்தத்தின் பலனை ஆத்தும வருத்தத்தின் பலனால் அவர் திருப்தி ஆவார் என்று தேவன் சொல்லுகிறதாக நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு ஆத்தும வருத்தப்பட்டு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் கீழே விழுந்ததின் நிமித்தம் அவருடைய ஒருவருடைய சரீரத்தில் பார்த்தா கோடிக்கணக்கான அந்த வேர்வை துவாரங்கள் இருக்குமா. அந்த வேர்வை துவாரங்களின் வழியாக வேர்வைகள் வெளியேறும். அப்படியானால் அத்தனை வேர்வை துவாரங்களின் மூலமாக அவருடைய இரத்த துளிகள் வெளிவரும் பொழுது அவருடைய உடலில் எவ்வளவு காயங்கள் இருந்திருக்கும் என்பதை நான் அறிந்து கொள்ள முடிகிறேன். நாம் வியாகுலப்படக்கூடாது, நாம் துக்கப்படக்கூடாது, நாம் திகிலடையக்கூடாது, பயப்படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த கெத்சமனே தோட்டத்திலே திகிலடையவும் வியாகுலப்படவும் துக்கத்தோடும் அந்த வேதனையை அனுபவித்தார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அவர் பட்ட வேதனைகள், அவர் பட்ட காயங்களெல்லாம் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் உணரும் பொழுது, நாம இப்படிப்பட்ட பாதையிலே கடந்து வரும் பொழுது தேவன் அவர் பட்ட அந்த இரத்த வேர்வை சிந்தினது நிமித்தம் நம்மை அந்த பாடுகளில் இருந்து அவை விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை நான் அந்த காயங்களை குறித்து தியானிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபைகளை தரும்படியாக நான் தேவனிடத்திலே ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, ஆண்டவரே, நீ ஜெபிக்கும் பொழுது அப்பா மிகுந்த வியாகுலத்தோடும் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் திகிலோடும் ஆண்டவரே நீர் ஊக்கத்தோடு ஜெபித்தது நிமித்தம் உம்முடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது என்று நாங்கள் இந்த நாளிலும் தியானித்தோம். அப்பா, அது எங்களுக்காக தகப்பனே, நாங்கள் பாடுபடக்கூடாது, வியாகுலப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது என்பதற்காக தகப்பனே நீர் அவ்வாறு உம்முடைய இரத்தம் வேர்வையாய் விழும்படியாக ஜெபித்தீர் என்று தியானிக்கிறோம். அப்பா, அதை நாங்கள் நினைவு கூறுகிறோம், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் துக்கப்படும் பொழுதுதான் உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் மீட்படைய ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.